ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம பிரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம போயிட்டு பிரைவேட் அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல போயிட்டு நம்ம வந்து எனபிள் வந்து பண்ணுவோம். அப்படி பிரைவேட் அக்கௌண்ட்டை எனபிள் பண்ணும்போது நமக்கு கிரியேட்டர் அக்கௌண்ட் கேனாட் பி பிரைவேட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்குது, அது வந்து இப்போ நம்ம பிரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாது. நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்டாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைவேட் அக்கௌண்ட்டை எனபிள் வந்து பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடும். இப்போ வந்து பாருங்க, நீங்க போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டா மாத்துறதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட் டைப் வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணுவீங்க. அப்படி ஸ்விட்ச் பண்ணும்போது இப்போ வந்து அது வந்து பிசினஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாகவோ அல்லது கிரியேட்டர் அக்கௌண்ட்டாகவோ நீங்க மாத்த ட்ரை பண்ணும்போது உங்களால மாத்த முடியாது. உங்களுக்கு வந்து பாருங்க, ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து ஆகாது. மறுபடியும் அப்படியே தான் இருக்கும். அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த இஷ்யூ எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படிங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள வந்துருங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நான் வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. மூலையில 3 கோடு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ இந்த செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு ப்ராக்டிகலா ஷோ பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து பாருங்க அந்த எரர் வந்து வருது. ஓகே, இப்போ நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல who can see your content சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல அக்கவுண்ட் பிரைவசி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல அக்கவுண்ட் பிரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க பிரைவேட் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து எனபிள் வந்து நான் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நான் டர்ன் ஆன் வந்து நான் பண்றேன். இப்போ எனபிள் பண்ணும்போது கீழே வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல ஸ்விட்ச் டு பிரைவேட் அப்படின்றது நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் டு பிரைவேட் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸ்விட்ச் டு பிரைவேட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இப்படி வந்து வரும், கிரியேட்டர் அக்கவுண்ட் கேனாட் பி பிரைவேட் சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் பயன்படுத்துறீங்க, உங்களால வந்து பிரைவேட் அக்கௌண்டா இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்டா மாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரைவேட் அக்கௌண்டா நீங்க எனபிள் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டைப் வந்து மாத்த போறோம். நீங்க வந்து பிசினஸ் அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்திட்டு வந்தாலோ அல்லது கிரியேட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்திட்டு வந்தாலோ உங்களால உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பிரைவேட் அக்கௌண்டா வந்து எனபிள் பண்ண முடியாது. அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டைப் எது யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க வந்து பர்சனல் அக்கௌண்டா வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு இப்போ நீங்க வந்து செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபார் ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்கும். பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இதுல பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ பிசினஸ் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு கீழே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பர்சனல் அக்கௌண்டா மாறிடுச்சு சொல்லிட்டு வரும். ஆனா நீங்க திரும்ப போயிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்டா மாறி இருக்காது. உங்களுக்கு வந்து மறுபடியும் இதுல பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்டா மாறிச்சு அப்படின்னா அதுல பிசினஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது. இந்த ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது. உங்களுக்கு வந்து அது வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, மறுபடியும் எனக்கு வந்து ஸ்விட்ச் பண்ற மாதிரி தான் காமிக்கும். ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க எத்தனை வாட்டி இது போல பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு வருது பாருங்க. மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு ஸ்விட்ச் வந்து ஆயிருக்காது. மறுபடியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படின்றத கிளிக் பண்றேன். மறுபடியும் ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் நான் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. நான் கிரியேட்டர் அக்கௌண்டா இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன். ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இதுல வந்து இப்படி வந்து வரும் ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் இதுல ஸ்விட்ச் கொடுத்துறேன். ஸ்விட்ச் கொடுக்கும்போது வந்து பாருங்க, இது போல எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். உங்களுக்கு கிரியேட்டர் அக்கௌண்ட் ஆகவும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து ஆகாது. எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டா பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கு. நான் கிரியேட்டர் அக்கௌண்டா சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி வந்து எரர் வந்து வருது. என்னால சேஞ்ச் வந்து பண்ண முடியல. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டைப்பை இது போல ஸ்விட்ச் பண்ணும்போது இது போல எந்த எரர் வந்தாலும் நீங்க வந்து இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து கேப்சர் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய அடுத்த ட்ரிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டைப்பை நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு வந்துரும். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்டா மாறிடுச்சு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத்த முடியாது. கிரியேட்டர் அக்கௌண்ட் கேனாட் பி பிரைவேட் சொல்லிட்டு தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்டா இன்னும் சேஞ்ச் பண்ணல, சேஞ்ச் ஆகல. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து இருக்கு. ஓகே, இப்போ அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நீங்க மறுபடியும் Instagram ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா வந்து பாருங்க ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷன். மோர் இன்ஃபோ அண்ட் சப்போர்ட்ல ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஹெல்ப் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு லோடிங் ஆகி ஹெல்ப் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்டா உங்களுக்கு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் வந்து கிளிக் பண்றேன். ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிப்போர்ட் ப்ராப்ளம் வித்அவுட் ஷேக்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ப்ராப்ளம் வித்அவுட் ஷேக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இன்க்ளூட் அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு பாருங்க கீழே பாட்டம்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை வந்து நீங்க சரி பண்றீங்க. அந்த பிரச்சனை வந்து எனக்கு சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க என்னுடைய அக்கௌண்ட் வந்து பிரைவேட் அக்கௌண்டா மாத்த முடியல, என்னுடைய அக்கௌண்ட் டைப் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியல, பர்சனல் அக்கௌண்டா ஸ்விட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்து அதுக்கான எரர் வந்திருக்குல்ல அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கேலரி மாதிரி இருப்பாங்க கீழே பாட்டம்ல அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த இமேஜ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது போல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். இதுல ஃபர்ஸ்டா எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு மேல வந்து சென்ட் இருக்கு, சென்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுத்துட்டு இப்போ இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்க பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கான பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டைப்பை நீங்க அடிக்கடிக்கு ஸ்விட்ச் பண்ணாலோ இல்ல அடிக்கடிக்கு நீங்க வந்து பிரைவேட் அக்கௌண்டா நீங்க வந்து எனபிள் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணி மறுபடியும் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாருங்க நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.